கிருஷ்ணகிரியில் சுங்கு சாவடியை அகற்றிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், தமிழகத்தின் ஜனநாயகத்திற்கு விரோதமாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டால் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இயங்கும் சுங்கு சாவடியை அகற்றிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட குழு செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் மாநில செயலாளர் சண்முகம், மாநில குழு உறுப்பினர் பத்ரி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு காலாவதியான இந்த சுங்கு சாவடியை அகற்றிட வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாநில செயலாளர் சண்முகம், கிருஷ்ணகிரியில் செயல்படும் காலாவதியான சுங்கு சாவடியால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதற்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் செல்வதற்கும் தண்டம் செலுத்திய பிறகுதான் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது மட்டுமின்றி விவசாயிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆகையால் மத்திய அரசு உடனடியாக இந்த சுங்கு சாவடியை அகற்றிட வேண்டும், இல்லையில் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழக ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக தமிழகத்தின் குதிரை பேரம் நடப்பதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த குதிரை பேரத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். சுங்கு சாவடியை அகற்ற கோரி நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகவேதான் சுங்க கட்டணத்தை ஒவ்வொரு முறை உயர்த்துகிற போதும் ஒரு கடுமையான எதிர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவிக்கிறது. ஆகவே 2022ஆம் ஆண்டு 10% 15% சுங்க கட்டணத்தை ஏற்றினார்கள். பல்லாண்டு காலம் காலாவதியான சுங்கச்சாவடிகள் உட்பட தமிழ்நாட்டில் பல காலாவதியான சுங்கச்சாவடிகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு வருமானம் வருகிறது என்பதற்காக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதை பற்றி கவலைப்படாமல் இந்த வரன்முறை இல்லாமல் சுங்க கட்டண வசூல் கால வரன்முறை இல்லாமல் வசூலிக்கப்படுகிற ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காலாவதியாகி போன சுங்கச்சாவடிகள் அனைத்தையும் உடனடியாக மூடுவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் வலியுறுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியை பொறுத்தவரை எந்த சுங்கச்சாவடியாக இருந்தாலும் நகராட்சி எல்லைக்கு அப்பால் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் அமைக்கப்பட வேண்டும் என்பது தேசிய ஆணையத்தினுடைய விதிமுறை. ஆனால் பேருந்து நிலையத்திற்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையம் இங்கே வந்துவிட்டது, நகர எல்லை பேருந்து நிலையம் வரை இருக்கிறது என்று சொன்னால் தேசிய ஆணையமும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து இயல்பாகவே இதை அகற்றி இருக்க முடியும். இதற்காக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் இதை அப்புறப்படுத்தி நகர எல்லைக்கு அப்பால் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் அமைப்பதற்கான உருப்படியான நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவாகத்தான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம் என்பதை அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.